வருஷங்களுக்கு சேஷம் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனப்போ டு பி ஃப்ராங்க் எனக்கு பெருசாக பிடிக்கல. அப்படி இருந்தும் எனக்கு அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே இருந்துச்சு. அதுக்கு காரணம் வினித் ஸ்ரீனிவாசன் மட்டும்தான். ஏன்னா வினித்தோட படங்கள் எப்படி இருக்கும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். திரும்பவும் வினித் ஒரு பக்காவான சினிமாவை கொடுத்துட்டாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆச்சு, மன நிறைவாக இருந்துச்சு. சில படங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சீட்டை விட்டு எந்திரிக்கலாமா வேணாமான்னு தோணும். அந்த மாதிரி படம் தான் வருஷங்களுக்கு சேஷம் சிம்பிள் ஸ்டோரி லைன் வித் லாட் ஆஃப் நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் அண்ட் எமோஷன். 90s கேரளாவில் இருக்கவங்க சினிமாவில் எதாவது சாதிக்கணும்னா அவங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு கோடம்பாக்கம். அப்படி 2 பேர் சினிமாவில் சாதிக்கணும்ன்ட்டு கேரளாலேருந்து கிளம்பி கோடம்பாக்கத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்றது தான் கதை. பிரணவ் மோகன்லால் ஆஸ் முரளி, தயான் ஸ்ரீனிவாசன் ஆஸ் வேணு. இவங்க 2 பேர் மட்டும்தான் படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசியில் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பைன்னு போடுற வரைக்கும் படத்தை கேரி பண்ணிட்டு வராங்க. டிபிக்கல் லவ் ஸ்டோரி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படி எதுவுமே இல்லாமல் படத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் வச்சிருக்காரு வினித் ஸ்ரீனிவாசன். படம் ஃபுல்லாக ஏகப்பட்ட நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. 90s வேற ஊர்லேருந்து சினிமாவுக்கு சாதிக்கணும்னு கிளம்பி சென்னைக்கு வரவங்க தங்குற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம். கோடம்பாக்கில் சுவாமிஸ் லாட்ஜ்ன்றது 90s ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த சுவாமிஸ் லாட்ஜுக்கு தான் இந்த 2 பேருமே வந்து ஸ்டே பண்றாங்க. ஒரு ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் பிரியதர்ஷனும் அதே சுவாமிஸ் லாட்ஜில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாரு. படத்துல சூப்பர் ஸ்டாரோட ரெஃபரன்ஸும் காமிச்சிருப்பாங்க. சூப்பர் ஸ்டார் அந்த சுவாமிஸ் லாட்ஜில் ஸ்டே பண்ணியிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது பார்க்கும்போது நாஸ்டாலஜிக் மூமெண்டா இருக்கும். கண்டிப்பா சினிமா மேல கிரேஸா இருக்கிறவங்க இதை பார்க்கும்போது ரிலேட் பண்ணிக்கலாம். டீசர் பார்க்கும்போது நிவின் பாலி ஏதோ கேமியோ தான் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல நிவின் பாலி வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். நிவின் பாலியாவே வந்து சிரிக்க வச்சுட்டாரு. ரொம்ப நாள் அவர் மனசுல இருந்தது ஃபுல்லா இந்த படத்துல சொல்லிட்டாருன்னே சொல்லலாம். நம்ம ஒரு நியூ டைமென்ஷன் ஆஃப் நிவின் பாலியை கண்டிப்பா இந்த படத்துல பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும். அது எந்த சீன்னு சொல்ல மாட்டேன். அந்த சீன் பார்க்கும்போது ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம், ஒரு படத்துல எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு காமிக்கிறதுக்கு அந்த ஒரு சீனே போதும். படம் பார்த்தவங்க அது எந்த சீன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வருஷங்களுக்கு சேஷம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாரும் நான் பெருசா நோட்டீஸ் பண்ணல. ஆனா படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு யாரா இப்படி மியூசிக் போட்டிருக்கான்னு என்னை பார்க்க வச்சுது. அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அம்ரித்னு ஒரு டெபியூட்டன் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஆனா படம் பார்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு டெபியூட்டன் தான் போட்டிருக்காருன்னு சொன்னா நம்பவே முடியல. படத்துல வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸை படத்துல இருந்து நம்ம எடுத்துட்டோம்னா படம் ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு பேக் போனா மியூசிக் போட்டிருக்காரு அம்ரித். பர்டிகுலரா என்ன சொல்லணும்னா, ஞாபகம் சாங்லாம் படத்துல வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்னே சொல்லலாம். உங்களுக்கும் அப்படி தோணு இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வருஷங்களுக்கு சேஷம் தமிழ்நாட்டிலையும் விசேஷம்.